அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கவு ஃபார்மில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாடுகளில் ஏற்பட பிரச்சனையில் மிக முக்கியமானது மடிநோய். அந்த மடிநோய் எதனால் வருது, அதுக்கு என்ன தீர்வு? பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மடி இந்தமாதிரி லைட்டாக வீக்கமாக இருக்கும், பால் கறக்க விடாது, எட்டி உதைக்கும். இந்த மடிநோய் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பால் சரியாக கறக்காமல் விட்டதுனாலையும், கொட்டாய் அசுத்தமாக வச்சுருந்தாலும், இந்த மடிநோய் வர்றதுக்கான காரணம் பார்த்தோன்னா 3 பாக்டீரியா, வைரஸ், பேசிலஸ், மைக்ரோ பேசிலஸ் சொல்கிற வைரஸ் முக்கியமாக இருக்கிறதுனால வருது. இது தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சமும் சாக் பீஸும். எலுமிச்சம்பழத்தை இந்தமாதிரி நல்லா தேய்ச்சிக்கணும். ஏன்னா அப்போ தான் சாறு பிழியும்போது சாறு பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும். இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த சாறு இப்போ எடுத்து தனியாக வச்சுக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 எலுமிச்சம்பழமும் 3 சாக் பீஸும் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய மாடாக இருந்தால் இந்த லெவல் போதுமானது. இது பார்த்திங்கன்னா மொத்த எலுமிச்சம்பழத்தோட சாறு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்தமாதிரி சாக் பீஸை நல்லா தூளாக ஆக்கிட்டு அது நல்லா என்ன பண்ணணும், நைஸாக ஆகிற வரைக்கும் நல்லா நறுக்கிக்கணும். இந்தமாதிரி சுத்தியால் வச்சு அடிச்சுக்கணும். அது பார்த்தோன்னா நல்லா பவுட்ரு ஆகிற வரைக்கும் அது நல்லா பவுட்ரு இதுவாக இருக்கணும். அடுத்து பவுடர் எடுத்து மிக்ஸ் பண்ணி இந்த கலக்கி பார்த்தோன்னா எத்தனை நாள் தடவணும் இல்லை, மாட்டு மடியில் எத்தனை நாள் வீக்கம் இருக்கோ அது அத்தனை நாளுமே நம்ம தடவணும். சரிங்களா? ஓ ஓ ஓ ஓ